நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் என்ன மாதிரியான பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பானையில் சமைக்கிறது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும் அப்படின்றத பற்றி தான். ஸோ குக்கிங் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா, அதுலேருந்தே நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய கிச்சன் ப்ராப்பராக இருக்குது, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான ஒரு டாக்டருடைய சேவையுமே தேவையே படாது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் நம்ம நான்ஸ்டிக் பேன்ஸ், ஈவன் இன்னும் நிறைய மைக்ரோவேவ் அவன்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். பட் நம்மளுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த மண் சட்டிலையும் மண் பானையிலையும் சமைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வெரி சீப் அண்ட் ஈஸிலி அவைலபிளான ஒரு விஷயம். ஸோ நமக்கு எப்போவுமே எல்லா இயர்லுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள். அது உடஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம திருப்ப வாங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்களுக்கு நம்ம ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த டெஃப்லான் கோட்டிங் ஒரு மாலில் போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக வாங்குகிற பொருட்களை கம்பேர் பண்ணுறதை விட இந்த மண் பானைகளை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மண் பானையிலே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கடாய் வந்தாச்சு. மண் பானையிலே நமக்கு நிறைய பெரிய பேன் மாதிரி பவுல்ஸ் மாதிரியும் நமக்கு வர ஆரம்பிச்சிருது. இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதுக்கு ஒன்ஸ் அதோடய ஹீட்டு அந்த க்ளே பாட் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹீட், அதாவது நம்ம கேஸோடைய அளவுமே குறைஞ்சிக்கிட்டே வரும். பாடிக்கு தேவையான எல்லா மினரல்ஸுமே நீங்கள் இந்த மண் பானையில் சமைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சமைக்கிறது மட்டும் கிடையாமல் நீங்கள் குடிக்கிற தண்ணியுமே நீங்கள் மண் பானையில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த வாட்டர் அசிடிக்காக இருந்தாலும் மண் பானையில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அது ஆல்கலைனாக மாறிடும். அண்ட் நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட்டு அசிடிக்காக இருக்கும், இல்லை நம்ம பாடியே அசிடிக்காக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்கள், அதாவது இந்த அசிடிட்டி பெப்டிக் அல்சர்ஸ் உள்ளவங்க மண் பானையில் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபுட்டு அப்படியே ஆல்கலைனாக மாற நம்மளுடைய pH லெவல் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹைப்பர் அசிடிட்டி, இந்த பெப்டிக் அல்சர்ஸ், வயிற்றில் புண்ணு வர இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு இந்த மண் பானையில் சமைச்சு சாப்பிட்டாலே ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் பானையில் சமைக்கும்போது நமக்கு கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், பாஸ்பரஸ், இந்த 4 முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு பாடியில் அப்படியே அப்சார்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நம்மளை ரொம்ப அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது உள்ளே எப்போ எலும்பு நொறுங்குனே நமக்கு தெரியாது. போஸ்ட் மெனோபாஸில் நிறைய விமன் சஃபர் ஆகிற ஒரு டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு நொறுக்கி நோய். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்க கண்டிஷனுக்கு கூட நீங்கள் இந்த மண் பாத்திரத்தில் சமைக்க ஆரம்பிச்சிங்க, அதில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, அதே மாதிரி இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்த்ரைட்டிஸ், போன் ஹெல்த் அண்ட் விமன்ஸ் ஹெல்த்தை ரீட்டைன் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மண் பானையில் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்ன அதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நம்ம ஓவர் குக் பண்ணிவிடுவோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நம்ம சில்வர் பாத்திரங்களை யூஸ் பண்ணும்போது. ஸோ சில காய்கறிகள் நீங்கள் ஓவர் குக் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் அந்த ஹீட்லேயே டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ விட்டமின் சிலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஹீட்லேயே அது டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் லெமன் ரைஸ் கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக சமைச்செல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் லெமனை இந்த லெமன் ஜூஸை அந்த சாப்பாடில் ஆட் பண்ணுங்கள். ஆன் ஸ்டவ்வில் ஆன் ஹீட்டில் நம்ம விட்டமின் சியை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே அது டிஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் மண் பானையில் நீங்கள் சமைக்கும்போது எல்லா காய்கறிகளோடைய நியூட்ரியன்ஸ் அதுலேயே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மண் பானையில் நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வோம் அப்படின்றது தான் இந்த பதிவோடைய முக்கியமான சாராம்சம். வேறொரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.